வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது வந்து இந்து மதத்தை மற்ற மதத்துக்காரங்களாம் ஒரு தீண்டாமை மாதிரி பார்க்குறாங்க. இந்து மத வழிபாடெல்லாம் ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. மற்ற மதத்துக்காரங்களுக்கு எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ வெறுப்பு அப்படிங்கிறத பற்றி நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு சூப்பரான ஒரு குட்டி கதை சொன்னார். அதை வந்து நீங்கள் கேளுங்க. என்னென்னா, அந்த காலத்தில் ஒரு மன்னர் ஆட்சி நடக்கும்போது ஒரு 2 அரசர்கள் இருக்காங்க. 2 பேருமே வந்து அண்ணன் தம்பி. இப்போ அண்ணங்காரன் வந்து ரொம்ப பாவமாக ஒரு அப்பாவியாக இருக்கிறாரு. அப்பாவின்னா அவர் வந்து எதுவுமே கண்டுக்கிட மாட்டார். தம்பி வந்து இவர் நம்ம தம்பி அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் தம்பிக்காரன் வந்து அப்படி கிடையாது. தம்பியை வந்து அண்ணனை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அவர் வந்து ஒரு பெரிய இதாக அவங்க மக்கள் அவங்க படைக்கால இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட அவங்க மக்கள்கிட்ட தம்பிக்காரனரோட மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் வந்து வில்லன், அவர் வந்து பேய், அவர் வந்து பூதம், அவரை நம்பக்கூடாது, அவர் இப்படி பண்ணிடுவார், சாத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணனை வந்து நெகட்டிவாக ஒரு கெட்ட எண்ணத்தை பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோக அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்திலேருந்து ஆட்களை இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காசெல்லாம் கொடுத்து, நிறைய தங்க காசுகளெல்லாம் கொடுத்து தம்பியோட படைபலத்தில் சேர்க்குறாரு. அந்த பெருமை இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி எங்கள் ஊரில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்களோட இடத்துல வந்து எல்லோரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பொய்யா சொல்லி அங்கேருந்து இதெல்லாம் கட்டுப்பாடு அவங்களோட பெருமையை எடுத்து சொல்கிறத விட அண்ணனோட படைபலத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுலே தான் குறியாக இருக்கிறாரு. அண்ணன் பண்ணுற எல்லா விஷயமே தப்புன்னு சொல்லி இவங்களோட இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணி அங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அண்ணங்காரன் வந்து எந்த கட்டுப்பாடுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவன் தம்பி தானே போங்க அப்படின்னு அந்த மக்களெல்லாம் இங்கே அனுப்புறதுக்காக அவர் முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் மக்களுக்கு, உண்மையான மக்களுக்கு விருப்பம் என்ன அப்படின்னா, அந்த எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று இருக்கிற அண்ணனோட ஆட்சியில் பொற்காலத்தில் தான் மக்களுக்கு வந்து வாழணும். ஏன்னா அங்கே தான் நிறைய அதிசயங்கள் இருக்குது, அற்புதம் இருக்குது. மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. அவங்க வந்து அண்ணன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து யாருமே கூப்பிட்றதில்ல. நீங்கள் காசு கொடுத்தோ இல்லை பொருள் உதவி கொடுத்தோ இல்லை அங்கே வாங்கன்னு சொல்லி யாரும் இழுக்கிறதில்ல. அவங்களாம் வந்து அண்ணங்கிட்ட சேர்றாங்க. ஆனால் தம்பி வந்து அவங்களெல்லாம் பூதம்னு சொல்லி பொய்ன்னு சொல்லி மிரட்டி நிறையா ஏமாத்து வேலைகள்லாம் பண்ணி தம்பிக்கிட்ட வந்து கூப்பிட்றாங்க. இதில் வந்து அண்ணங்காரனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவங்க படையில் உள்ள ஆட்கள் மக்கள் வந்து தம்பியை தேடி போனாலும் திரும்ப அண்ணங்கிட்ட தான் வருவாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தம்பிக்கு வந்து ரொம்ப பயம். ஏன்னா இப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஜெயில் கைதி மாதிரி ஒரு லாக் பண்ணி வச்சுருக்கிற மக்களை வந்து அங்கே விட்டோம்னா அவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க, அங்கேயே போயிடுவாங்கங்கிறதுக்காக இந்த மக்களை வந்து பயங்காட்டி இது இல்லாததை பொல்லாததெல்லாம் சொல்லி அங்கே போனால் அதாகும் இதாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொய்களை சொல்லி அந்த பக்கமே போகவே விடாமல், அந்த வழிபாட்டு அந்த பக்கமே போகவே விடாமல் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த இந்து மக்களுக்கு வந்து எங்கே போனாலுமே அவங்க திரும்பி வர்ற ஒரே இடம் இதுதான் ஒரு சரியான இது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டாக அவங்க சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு உண்மையான நிதர்சனமான இது வந்து உண்மையான ஒரு விஷயம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சர்ச்சுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம், எங்கே போனாலுமே திரும்பி வர்றது இந்து கோயிலில் தான் வந்து உட்காருவாங்க. ஆனால் மற்றவங்க வந்து இந்து முறைப்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா போனால் அவங்க திரும்பி அங்கே வரமாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இந்து மதத்தை இழிவாக பேசி இந்து மதம் பொய், பேய், பூதம் இந்த மாதிரிலாம் சொல்லி வைக்கிறதுனால மட்டும்தான் அவங்கள வந்து ஆட்களை கட்டுப்படுத்தி அங்கே ஆள் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நிறையா இது வந்து நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் என்கிட்ட. இதில் ஏதாவது நான் யாரையாவது புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன்னா எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. இது ஒருவேளை உங்களுக்கு நான் சரியாக பேசுகிறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க.